நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவருக்கு எதிராக அவரினுடைய ஊர் மக்கள் இன்றைக்கு வீதிக்கு இறங்கி பெரிய போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டு இருக்கிறார். என்ன காரணத்துக்காக இந்த போராட்டம் நடந்தேறி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில நாங்கள் விரிவாக பேசுவோம். அடுத்ததாவது, கடந்த பல மாதங்களுக்கு முதல்ல இந்த சங்குப்பிட்டி கடற்கரையில இருந்து இளம் குடும்ப பெண் ஒருவருடைய உடலம் ஒன்று மீட்கப்பட்டிருந்தது. அது கொலையா தற்கொலையா என்கின்றவாறாக பலவேறான கோணங்கள்ல விசாரணைகள் போய் கடைசியில அது ஒரு கொலை அப்படின்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருந்தது. இதே மாதிரியாக நேற்றைய தினம் கடல் ஒன்றுல இருந்து இளம் பெண் ஒருவரினுடைய சடலம் எடுக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பாக 3 பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். ஆக இது கொலையா தற்கொலையா என்கின்ற ரீதியில விசாரணைகள் சென்று கொண்டிருக்குது. இதை பற்றியும் இன்றைக்கு நாங்கள் பேச இருக்கின்றோம். அடுத்ததாக, எங்கட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்த போதைப் பொருளுடைய தலை தூக்கல் என்றது அதிகரிச்சு போயிருக்குது. இப்படி இருக்கேக்குள்ள சிறைக்குள்ள போதைப் பொருள் வழக்கு தொடர்பா ஒருவர் இருந்திருக்கிறார். அவரை பார்க்க வந்த ஒரு ஆள் காதலி என்கின்ற நபர் அவருக்கு தேநீர்ல இந்த போதைப் பொருளை கொடுத்து அவவும் கைது செய்யப்பட்டிருக்க சம்பவம் நடந்திருக்கு. ஆக இதை பற்றி எல்லாம் இன்றைக்கு பேச போறோம். அதோட இப்ப நாட்டுல அதிகபட்சமான பிரச்சனைகள்ல ஒன்றா மாறி போயிருக்கிறது இன்றைக்கு தங்க விலை. வரலாறு காணாத அளவுக்கு இன்றைக்கு தங்கத்தின் விலை உயர்வடைஞ்சிருக்குது. இதெல்லாவற்றையும் பற்றி இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் தெளிவாக பேச போகின்றோம். காணொலிக்கு செல்வதற்கு முன்பதாக யாராவது முதல் தடவையா நீங்க எங்களோட சிலோன் 360 சேனலை பாக்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நாங்கள் டெய்லி போடுற அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு காணொலியில தொடர்ந்து பேசுவோம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவருக்கு எதிராக இன்றைக்கு அவற்ற ஊரான பெரியவளானுல எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருக்கிறோம். அதாவது அவர் சொல்கின்ற காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், யாழ்ப்பாணம் இளவாழ பகுதியில இருக்கிற இந்த பெரியவளான் என்ற ஒரு பகுதி தான் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய ஒரு பூர்வீகமான இடம். இது அவரே பல தடவைகள் கூறியிருக்கிறார். அதங்க அவருக்கு சொந்தமான ஒரு காணி ஒன்று இருக்குது. அந்த காணி பல வருட காலங்களாக அங்கு எந்த ஒரு துப்புரவு பணிகளும் செய்யப்படாம அது ஒரு பச்சை காடா வளர்ந்து போயிருக்கிற ஒரு நிலைமையில இருக்குதாம். இப்படி இருக்கேக்குள்ள அந்த காணிக்குள்ள ஒரு கிணறு கூட இருக்குதாம். அந்த காணிக்குள்ள இருந்து விஷ பாம்புகள் எல்லாம் பக்கத்துல இருக்கிற கடைகள் குடிமனைகள் என்று சொல்லி மக்கள் நடமாடுற இடங்களுக்குள்ள தினமும் சென்று வர்றதால மக்கள் அங்கு ஒரு அச்சத்தோட வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக மானிப்பாய் பிரதேச சபை அமர்விலையும் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த ஒரு ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு சொந்தமான அந்த காணி இப்படி பராமரிப்பு இல்லாம இருக்கிறதுனால மக்கள் எதிர்கொள்கின்ற சிரமங்கள் பற்றி சொல்லப்பட்டிருந்தது. அப்போ மானிப்பாய் பிரதேச சபையினுடைய தவிசாளர் ஜசீதன் அவர்கள் உரிய முறையில அந்த காணியை துப்புரவு படுத்த வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சிவப்பு அறிவித்தல் ஒன்றையும் அங்க ஒட்ட போறோம் என்றும் அந்த கூட்டத்துல சொல்லப்பட்டிருந்தது. இன்றைய தினம் அந்த இடத்துல அந்த ஊர் மக்களால பெரிய விழாவை சேர்ந்த மக்களினால ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. இந்த போராட்டத்துல கலந்து கொண்டிருந்தவர்கள் ஊடகங்களுக்கு விஷயங்களை சொல்லிக்கல. அவர்கள் சொல்லி இருக்கின்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக நடக்க வேண்டிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே வெறும் வாயளவுல பல விஷயங்களை சொல்லி போட்டோம் ஒன்றையுமே நடைமுறைப்படுத்தாம தன்னுடைய சொந்த காணியை அவர் துப்புரவு செய்யாம இருக்கிறார். இதனால அங்க இருந்து அதிகளவான விஷ யந்துக்கள் ஒவ்வொரு நாளும் வெளியே வருது. எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கோயில்களுக்கோ கடைகளுக்கோ போறதுக்கு கூட மிகவும் ஒரு அச்சமான நிலைமை இருக்குது. ஏனென்றா மிகவும் அச்சத்தோட பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்குது. வெறுமனையே வாய் சொல்லுல மட்டும் இல்லாமல் இவர் சொல்லுறத செய்ய வேண்டும். அதோட தன்னுடைய காணியை பாதுகாப்பு இல்லாம இருக்கு அப்படின்றக்குள்ள அவர் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார். இது மாத்திரம் இல்லாமல் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மாகாண சபை தேர்தல்கள்ல எப்படி ஒரு பரீட்சை வச்சு ஆக்களை உள்ளுக்கு எடுக்கணும், அதாவது கல்வி கற்றவர்களை உள்ளுக்கு எடுக்கணும் என்று ராமநாதன் அர்ச்சுனா சொல்லுறார். அதே மாதிரியாக நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னால், அவர் சொல்ற அந்த விஷயத்தை நாங்க ஏற்றுக்கொள்றோம். மாகாண சபை தேர்தலுக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் பரீட்சை வைத்து ஆக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்ற கதையெல்லாம் சரிதான். ஆனா நாங்கள் என்ன சொல்றோம் என்று சொன்னால், இனி நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை தெரிஞ்செடுக்கீர்கள் அவர்கள் மனநலம் சரி உள்ளவர்களா, அதாவது மனநல ரீதியாக அவர்கள் சரியாக உள்ளார்களா என்று சொல்லி தெரிவு செய்துதான் இனி நீங்க நாடாளுமன்றத்துக்கு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இவர்கள் நாங்களும் ஒரு கோரிக்கை விடுறோம் அப்படின்னு சொல்லியும் இந்த மக்கள் தெரிவிச்சிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இவரினுடைய காணி இவருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய பெரியவளானிலேயே எத்தனையோ மக்கள் காணி இல்லாம இருக்கணும். அப்படின்னா அந்த காணியை இவர்கள் அந்த மக்களுக்கு கொடுக்கலாம். இல்லை என்று சொல்லி சொன்னால் பிரதேச சபையினர் அந்த காணியை கிளீன் பண்ணி போட்டு அவர்கள் அதை எடுத்து இல்லாதப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த மக்கள் ஒரு எதிர்ப்பை வெளியிட்டு இருக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இனி இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தரப்பில் இருந்து அவர் என்ன விளக்கம் சொல்ல போறார், அதாவது இந்த
காணியை கிளீன் பண்ண வேணும் அப்படின்றதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அப்ப அவர் இதற்கான ஒரு பதிலை, இதற்கான ஒரு நடவடிக்கை விரைந்து எடுப்பார் அப்படின்னு சொல்லியும் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மொரட்டுவ பகுதியில் இருக்கிற கொரலவெல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கடற்கரையில இருந்து ஒரு 34 வயது இருக்கிற இளம் யுவதி ஒருவரினுடைய சடலம் அந்த கடல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்குது. அப்படி எடுக்கக்குள்ள பலருக்கும் நினைவுல வந்து போற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த சங்குப்பிட்டியில இருந்து எடுத்த அந்த ஒரு குடும்ப பெண்ணான தீபா அவர்களினுடைய அந்த நினைவு தான் எல்லாருக்கும் வந்தது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சங்குப்பிட்டி கொலை விவகாரம் என்றது பாரியளவான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. அதே மாதிரியாக இந்த ஒரு விஷயமும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பலரும் இப்ப ஊகிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஊகத்தின் அடிப்படையில எந்த ஒரு முடிவும் எடுக்க இயலாது. ஏனென்று சொன்னால் போலீசார் இருக்கிறோம், அதற்கான சட்டத்திட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு அவை இருக்கிறோம். இப்ப இந்த விஷயத்தின் அடிப்படையில இந்த 34 வயது இருக்கிற ஒரு பெண்ணினுடைய சடலம் வந்து அந்த முரட்டுவ கடற்கரை பகுதியில் எடுக்கப்பட்டிருக்குது. எடுக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம் போலீசார். இதுல அந்த பெண்ணுக்கும் ஒரு 3 பெண்களுக்கும் இடையில அடிக்கடி சண்டை ஏற்பட்டு கொண்டே வந்திருக்குதாம். அப்ப இவர்கள் வந்து தனிப்பட்ட பிணக்கு காரணமாக இந்த பெண்ணை ஏதாவது செய்துட்டு கடல்ல வீசி இருக்கணுமா, இல்லையோன்னு சொன்னால் அந்த பெண்ணே தான் வந்து தற்கொலை செய்திருக்கிறாவா என்று சொல்லி எதுவும் தெரியாத பட்சத்துல அந்த பெண்ணோடு அடிக்கடி முரண்பட்டு கொண்டு இருந்த ஒரு 3 பெண்களை வந்து போலீசார் கைது செய்திருக்கிறோம். மேலதிக விசாரணைகள் வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதுல உண்மையில தெரியல எங்களுக்கு என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி. ஆனா இந்த ஒரு சம்பவத்தை எடுத்து டக்குன்னு பார்க்கக்குள்ள அது அந்த சங்குப்பிட்டி சம்பவத்தை வந்து நினைவுபடுத்துற மாதிரியாக இருக்கின்ற பட்சத்துல இன்னும் பிரேத பரிசோதனை அறிக்கை அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் வந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் இது தொடர்பாக மேலதிகமாக இதுல வந்து பேசிக்கொள்ள முடியுமாக இருக்கும். கொழும்பு பகுதியில ஒரு நபரை போலீசார் வந்து கைது செய்யணும். கைது செய்து அவரை வந்து பிலியந்தல போலீஸ் நிலையத்துல வந்து அடைச்சு வச்சிருக்கணும். இப்படி அடைச்சு வச்சிருந்த இந்த நபரை வந்து, அதாவது என்ன காரணத்துக்காக அடைச்சு வச்சிருக்கணும் என்று சொன்னால், இவரை வந்து ஒரு போதைப் பொருள் குற்றத்துக்காக தான் வந்து பிடிச்சு இவரை வந்து அடைச்சு வச்சிருக்கிறோம். அப்ப இந்த குறித்த நபரினுடைய காதலி என்கின்ற சொல்லப்படுகின்ற ஒரு பெண் ஒருவர் வந்து அந்த போலீஸ் நிலையத்துக்கு வந்திருக்கிறார். வந்து அந்த குறித்து கைது செய்யப்பட்ட தன்னுடைய காதலனை சந்திச்சு பேசி இருக்கிறார். இதுக்கு பிறகு தன் வெளியில போய் வந்து கடையில தன்னுடைய காதலனுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொண்டு வரட்டுமான்னு சொல்லி அங்க இருந்த போலீஸ் அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்கிறார். போலீஸ் அதிகாரிகளும் ஓம்பட இவ வெளியில போயிட்டு பானும் அதோட பால் தேநீரும் வாங்கி கொண்டு உள்ள வந்திருக்கிறார். அப்ப போலீசாருக்கு யாரோ வந்து தகவல் சொல்லி இருக்கிறோம், இவர் கொண்டு வருகின்ற அந்த உணவுல வந்து போதைப் பொருள் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உடனடியா வந்து அதிகாரிகள் என்ன செய்யணும், அந்த பால் தேநீரையும் அந்த பானையும் வந்து பரிசோதிச்சு பார்க்கக்குள்ள அந்த பால் தேநீரில வந்து போதைப் பொருள் கலந்திருக்குதான். அதே மாதிரியாக அந்த பானுக்குள்ளையும் வந்து இவ போதைப் பொருளை மறைச்சு வச்சு கொண்டு வந்து அந்த காதலனுக்கு கொடுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறார். இந்த நேரத்துல இப்ப காதலனை பார்க்க வந்த இந்த காதலியையும் வந்து போலீசார் கைது செய்து இப்ப 2 பேருமே வந்து அங்க போலீஸ் நிலையத்துல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், இப்ப எங்கட நாட்டுல எங்க பார்த்தாலும் பல்கி பெருகி வியாபிச்சிருக்கிற ஒரு பெரிய விஷயம் இந்த போதை பொருள். இந்த போதையை அழிக்காம எங்கட நாட்டுல பல விஷயங்கள்ல திருத்த இயலாது அப்படின்றது மிக மிக நிதர்சனமான ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, இப்ப எங்க அதிகமான உயிரிழப்புகள் வந்து நடக்கிறது இந்த போதையால என்று ஒரு புறம் சொன்னாலும் கூட இன்னும் ஒரு பக்கம் போதைதான் எங்கட சமூகத்தை அழிக்குது அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இப்ப இருக்கின்ற இந்த அனுரகுமார திசநாயக்க அவர்களினுடைய இந்த அரசாங்கம் சொல்கின்ற விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் போதையை முற்றாக ஒழிப்போம் அப்படி என்று சொல்லி எங்களை பொறுத்த வரைக்குமே இந்த போதையை முற்றாக அழிக்காம இந்த நாட்டுல பல விஷயங்களை திருத்த முடியாதுன்றதான் உண்மையில ஒரு நிதர்சனமான விஷயமா கூட இருக்குது. ஒரு காதலன் காதலி அப்படின்ற உறவில வந்து இந்த காதலன் ஒரு தவறு செய்திருந்தா கூட இந்த காதலி திருத்த வேண்டிய ஒரு இடத்துல இருந்து கொண்டு இவவே காதலனுக்கு அதை சப்ளை பண்ற அளவுக்கு போகுதுன்னு சொன்னா எங்கட சமுதாயம் எவ்வளவு தூரத்துக்கு சீர்கட்டு போகுது அப்படின்றத வந்து நினைக்கவே கவலையா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வரலாறு காணாத அளவுக்கு தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் கூடுது குறையுது கூடுது குறையுதுன்ற மாதிரி இருந்தது. அப்படி அதிக அளவுல கூடினாலும் குறையிறது வந்து ஏதோ 2000 3000 ரூபாவாலதான் குறைஞ்சு கொண்டிருக்கு. இன்றைக்கு தங்கத்தின் விலை 24 கரட் தங்கம் ஒன்றின் விலை இன்றைக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு வந்து உயர்ந்திருக்கு. அதோட 22 கரட் தங்கம் ஒன்றின் விலை 3,70,000 ரூபாவா உயர்ந்திருக்குது. ஆக நாளுக்கு நாள் போற போக்க பார்த்தா தங்கத்தின் விலை இன்னும் என்னென்ன பாடுபட போகுதோ தெரியல. ஆக இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில இது தொடர்பில் தான் பேசியிருக்கிறோம். இது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு காணொலியில பேசிக்கொள்ளுவோம். நன்றி உறவுகளே.